பரிசுத்த ஆவியானவரும் ஆவிக்குரிய வரங்களும் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். அந்நிய பாஷை குறித்து அந்நிய பாஷை என்னைக்கு தான் உலகத்துக்குள்ள வந்தது அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். இந்த பூமிக்கு உலகத்துக்குள்ள எப்போதான் வருது அப்படின்னு கேட்டா, முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அது வரைக்கும் தான் இவங்க பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசி அவர் என்ன சொல்லியிருக்காங்க, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. பற்பல பாஷைகள் மூலமா தேவன் தமது வார்த்தைகளை, பல மொழிகளை தெரிந்து கொண்ட, பல மொழிகளை கற்றிருந்த, பல மொழிகள், பல என்ன சொல் நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய பல தாய்மொழிகளை கொண்டிருந்த அநேக ஜனங்களை உணர்த்துவிப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட தாசர்களை கர்த்தர் பயன்படுத்தி பற்பல பாஷைகளை பேசுதலை கொண்டு வந்தார். ஒருவேளை அவர்களுக்கு தெரியுதோ தெரியல அப்படின்னா மற்றவர்கள் அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கும் ஏதுவா இருக்கும். அப்படியா ஆண்டவர் பயன்படுத்தினால் முதல் 2 நூற்றாண்டுகள் தான். நீங்க 3ஆம் நூற்றாண்டுகள் நீங்க பார்க்கலாம், தாராளமா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க ஹிஸ்டரியில, வரலாற்று நீங்க பார்க்கலாம். 3ஆம் நூற்றாண்டுல இந்த பாஷை எதுவுமே கிடையாது. அந்நிய பாஷைகள் எல்லாம் ஓய்ந்து போகும் என்பது போல 100, 200 அவ்வளவுதான். 200க்கு அப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது. அந்நிய பாஷைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சபைகள் நல்லா வளர ஆரம்பித்தது, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்தார்கள். ஆதிகால சபைகளை குறித்து எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பாஷையுடைய காரியமே கிடையாது. ஆனா அந்த காலத்துல மொழி பிரச்சனை, அதான் ஏற்கனவே சொன்னேன், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்றும் 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறது போல முதல் 2 நூற்றாண்டுல தான் அந்த பாஷைகளை குறித்து ஆண்டு வச்சிருக்க. முதல் ஒரு 200 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன், கிபி 200 வரைக்கும் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யல, இந்த பாஷைகளை ஏன்னா அதுக்கப்புறம் கல்வி, நிறைய படிப்பு, நிறைய காரியங்கள் வந்த உடனே ஜனங்களுக்கு நிறைய மொழி லாங்குவேஜ் எல்லாம் தெரியறதுனால இது அதிகமா என்ன செய்யல, கொண்டு வரப்படல. அதுக்கு பிறகு எப்பதான் வந்துச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் 1700 வருடங்களுக்கு பிறகு, அது பயங்கரமான திட்டம் போலன்னு, அதனுடைய பயங்கரமான ஒரு 1700 வருஷம் உட்கார்ந்து யோசித்தானான்னு தெரியல. 1906வது வருஷம் ஏப்ரல் 18 இருக்கணும் அல்லது மார்ச் 18, எனக்கு அந்த மாசம் மட்டும் மறந்துட்டு, நான் ஒரு இதுல பார்த்தேன். அதாவது மார்ச் 18 அல்லது ஏப்ரல் 18 இருக்கணும். ஆனா 1906, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பட்டணம், லாஸ் ஏஞ்சல்ஸ், அதுல லாஸ் ஏஞ்சல்ஸ் டெய்லி அப்படின்னு ஒரு பத்திரிகை உண்டு. அது அந்த காலத்திலே உள்ள பத்திரிகை. அதுல 1906ல மார்ச் 18 இருக்கணும் அல்லது ஏப்ரல் 18, எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல இந்த பாஷை பேசின இந்த டீமை குறித்து போடப்பட்டிருக்கு. அப்பதான் எழுப்பி வர்றாங்க. அகுஸ்டா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகுஸ்டா ஸ்ட்ரீட் ரிவைவல் சொல்லி 1906, 5லயோ 6லயோ அப்ப வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் எழும்பின சர்ச் ஆஃப் காட், தேவ சபைன்னு சொல்லப்படுகிற ஏஜி அசம்பிளி ஆஃப் காட், இப்படி பல தரப்பட்ட சபைகள், கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் எழும்ப ஆரம்பித்தது. அதுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட, தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எந்த மிஷனரியும் தன் வாழ்நாட்களிலே ஒரு முறை கூட இப்படி இந்த பலன்னு சொல்லி ஏதாவது பேசுற, இந்த அந்நிய பாஷை பேசின விஷயங்களை எங்கேயுமே குறிப்புல இல்லவே இல்லை. ஒரு மிஷனரி கூட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த மிஷனரியும் பேசின எந்த விதமான குறிப்பும் சரித்திரத்துல கிடையாது. ஆனா அவங்க வாழ்ந்தது பாத்தீங்கன்னா, ஊழியம் செய்து ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இருக்கும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டியிருப்பாங்க, கல்லூரியை கட்டியிருப்பாங்க, எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தியிருப்பாங்க, சபைகள் எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 37 வயது தான் இருக்கும், 36 37 வயது தான் சீகன் பால்க்கு. புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்தார் பாருங்க. இருக்கிற 10-13 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாங்க. அந்த அளவுக்கு தேவனுக்காக சாதனை படைத்த சீகன் பால்க்கு போன்ற பல விசுவாச வீரர்கள், பல மிஷனரிகள் ஒரு முறை கூட தங்கள் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட பாஷைங்கிற அர்த்தத்துல எதையோ உளறிக்கொண்டு அவர்கள் இல்லவே இல்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவங்களை பயன்படுத்த தவறிவிட்டார் நினைக்கீங்களா? அருமையா பயன்படுத்தினார். இதெல்லாம் புகுத்தப்பட்டது, இப்படிப்பட்ட பேசணும்னு சொல்லி எல்லாம் புகுத்தப்பட்டது. 1906ல தான் இது உள்ள வருது. அதுல விசேஷமா 1953 தான் ரொம்ப பிரகடனப்படுத்தி உள்ள வந்துடுச்சு. அப்ப நீங்க யோசிச்சுக்கங்க, 1953 ஒரு 70-72 வருஷத்துக்கு உள்ள காரியங்களை, இதுதான், அல்லது ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன், 1905 அல்லது 6ன்னு வச்சாலும் 100 வருஷம் ஆச்சா. இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் இந்த குழப்பங்கள்லாம் இருக்குதே ஒழிய, மிஷனரிகள் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய மேன்மையெல்லாம். ராக்லாண்ட்லாம் அவர் ராஜ வீட்டு வம்சம், WMA அந்த காலத்துல. அப்படிப்பட்ட அவருடைய பட்டன், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் கோட்டு போட்டு சாதாரண மனுஷனா இருந்து தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு அவர் மரித்து போயிட்டார். மவுண்டன் பிரபுன்னு நினைக்கிறேன். அவர்லாம் பார்க்க வந்திருக்கிறார், அவருடைய ஃப்ரெண்டு. ஐயோ, என் கூட லண்டன்ல நாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சோமே, ஆக்ஸ்போர்ட்ல படிச்சோமே, என் நண்பன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரு பார்க்க சிவகாசிக்கு வந்தா அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களாம். அவர் தோண்ட சொன்னாராம். தோண்டி அவரை இந்த இடத்துல வைக்க கூடாது, இது சாதாரண ஒரு புளிய மரத்துகளை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி
அவரை அப்ப அந்த அந்த டைம்ல இவர் தான் பெரிய மன்னரா இருந்திருக்காரு. அப்போ அவர் எடுக்கும்போது பார்த்தா பட்டன்லலாம் என்ன இருந்திருக்குன்னா, இது பட்டனே தங்கம். அவர் போட்டிருந்த கோட்டுடைய பட்டனே வந்து தங்கம். முள் செடிக்கு கீழே துணியை விரிச்சு படுத்துக்கிடுவாராம். ராஜ மாளிகையில வாழ வேண்டியவர் உலகத்தினுடைய எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிட்டாரு. அந்நிய பாஷை பேசுறதுனால இல்ல, தெளிவா அவருடைய தாய்மொழியில அவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டதுனால சகல மேன்மையும் துறந்தார். இதோ நான் பாஷை பேசிட்டதுனால கிடையாது. இதை குறித்து பலர் கேட்கதான் செய்வாங்க, பக்கத்துல இருந்து கேட்கதான் செய்வாங்க. உணர்வடைஞ்சா சரி, உணர்வடையலைன்னா போய்க்கேங்க, அவங்கவுங்க இஷ்டம். நம்ம சொல்ல வேண்டியதே சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது காமிக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு ஏதாவது அத்தாட்சி, ஆதாரமா, சான்றுகளா ஏதாவது முன் வைக்க முடியுமா? ஒன்னையும் வைக்க முடியாது. அப்போ போங்க, அவ்வளவுதான். வேத வசனத்துல இல்லாத நம்ம ஏற்றுக்கிடலாமா? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது சொல்லியே தெரியணும். இந்த வேதத்துக்கு விரோதமா வந்தா அது சாத்தானுடையது. இந்த வேதத்துல ஏதாவது நிரூபிக்க முடியுதா? ஏதாவது ஒன்று நிரூபிக்க முடியுதா? நீங்க பேசுறதுக்கு, நீங்க சாதிக்கிறதுக்கு, அபிஷேகங்கிறது தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் பெறதுக்கு ஏதாவது ஒண்ணு வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப எங்க இருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த நூதனமான உபதேசத்தை எங்க இருந்து கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? பைபிள்ல இல்ல, அப்ப யார் கற்றுக் கொடுத்தா? கேட்கணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ புதுமையா பேசி இந்த இடத்துக்கு ஆட்களை சேர்க்கணுங்கிற காரியமே கிடையாது. 8 பேர் இருக்கிற போல நோவாவுடைய பேழையில 8 பேர் இருக்கிற போல இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியத்தை விட்டு விலக முடியாது. இந்த சத்தியத்துல சரியில்லைன்னு சொல்லுங்க, நான் உண்மையிலே சொல்றேன். நான் காலெல்லாம் விழுறேங்க, ஏன் நான் தாழ்த்துறதுக்கு சொல்றேன். காலெல்லாம் விழுந்து நல்ல காரியத்தை என்ன செஞ்சீங்க, என்ன தப்பு வைக்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன், என்ன திருத்திக்கிறேன் நானு. ஆனா சத்தியத்துல இல்லாத ஏத்துக்கிட சொன்னீங்கன்னா எத்தனை கோடி முன்ன வச்சாலும் ஏத்துக்கொள்ள முடியாது. நம்ம அதுலதான் எல்லாரும் உருவாக்கப்படணும். நம்ம எல்லாருமே அந்த சத்தியங்கள்ல தான் உருவாக்கப்படணும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமைங்கானம் உண்டாவதாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இதை நம்ம தெளிவா அறியணும். இப்ப ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளமா நம்ம பாவிக்கிறோமா இல்லையா? ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏனென்றால் மோரியா மலையில, ஏன்னா எருசலேம் தேவாலயம் மோரியா மலையில தான் கட்டப்பட்டது என்பது நீங்களும் நானும் நன்கு அறிகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் இப்ப காண்பித்து கொடுக்க நேரம் போதாது. ஆனா நம்ம சொல்ற வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்கே மோரியா என்னும் மலையில தாவீது குறித்து வைத்த ஒர்னானின் களத்துல தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்துலதான் சாலமோன் கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுது. எந்த மலையில? மோரியா மலையில. அப்ப கர்த்தருடைய ஆலயம் எங்க கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா மோரியா மலை. இதைதான் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று முதல் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:1. அப்ப தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஈசாக்க பலிபீடத்துக்கு கொண்டு வர சொல்றார். அப்போ எங்க அப்படின்னா மோரியா மலைகளில் ஒன்றில், மோரியா மலையில ஒன்றில் நான் காமிக்கிற இடத்துல என்ன செய், அவனை தகனம் பண்ணிட்டு. அதனாலதான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த ஈசாக்கு எந்த இடத்துல கடத்தப்படுறாரோ அந்த பலிபீடத்துல அங்கதான் யாரு தாவீது பின்னாட்கள்ல ஒர்னானின் களத்துல ஒர்னான்ட்டு இருந்த அந்த இடத்தை வாங்கி பெரும் விலைக்கு வாங்கி கர்த்தருடைய கோபம் ஆறும்படிக்கு அவங்க பலி செலுத்தி சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி அங்கே ஒரு பெரிய விடுதலையை காண்கிற விதத்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 21. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அந்த அங்கே பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டது, பலிகள் செலுத்தப்பட்டது. அதே ஸ்தலத்தை தான் எதுக்கென்று முன்குறிச்சாங்க? ஆலயம் கட்டுவதற்கு முன்குறித்தாங்க. அப்போ மோரியா மலை விஷயமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழலாக காண்பிக்கப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரானவனாகிய ஈசாக்கு என்னும் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பைபிள்ல இருக்கு பாருங்களேன். அப்படியே போட்டிருக்கு. எழுத்தின்படி அவன் சாகல, ஆனா பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 17 மற்றும் 19 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது 3 வசனத்தை சேர்த்துக்கலாம். 17, 18, 19. எபிரேயர் 11, 17, 18, 19. இந்த 3 நம்ம கவனிக்கும் போது என்ன ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17 வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 19 வாசிக்கும். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன செஞ்சான்? ஒப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனை மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான்னு சொல்லியும் நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியுதுனால கொஞ்சம் துரிதமாய் போகிறேன்.
ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஈசாக்குக்கு பதிலாக யார் எது பலியிடப்படுகிறது? ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா தகன பலியாக பலியிடப்படுகிறது. அதுதான் நம்ம ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்கள்ல பார்க்க முடியும். அப்ப ஈசாக்கு யாருக்கு முன்னிழலா இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அப்ப ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு மணவாட்டிய ரெபெக்காள். அந்த ரெபெக்காள் யாருக்கு முன்னிழல்? சபை. இதை நம்ம அறியாது இருக்க வேண்டாம். ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னிழல் அப்படின்னா, ஈசாக்கு என்று பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட மணவாட்டியாகிய ரெபெக்காள் யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். அப்ப ரெபெக்காள் ஈசாக்கு இடத்துல கொண்டு வரப்படுகிறாள். நல்லா ஞாபகம், குமாரன் அங்கு கொண்டு வரப்படல, சபைதான் என்ன செய்யப்படுது? குமாரனிடத்துல கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் எபேசியர் 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல வெளிப்பாடு தரும்போது, கரை திரை பிழைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. அப்ப மணவாட்டியை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு, இவர் போய் மணவாட்டிக்கு முன்னால் நிறுத்திக் கொள்ளப்படுவதற்கு இல்ல, மணவாட்டியாகிய சபையை கரைதிரை ஒன்று இல்லாமல் பிழையற்றதும் பரிசுத்தம் உள்ளதுமான சபையாக, அந்த மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நீங்க இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல பிதா அப்படிங்கிற ஸ்தானத்துல, தகப்பன் அப்படிங்கிறது தான் பிதா. தகப்பன்கிற ஸ்தானத்துல ஃபாதர்ன்னு போட்டிருக்கும். பிதாவுக்கு தகப்பன்கிற ஸ்தானத்துல யார் இருக்கிறா? ஆபிரகாம். அப்ப அவருக்கு குமாரன், ஒரே பேரான குமாரன் யாரு? ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். இப்போ ஆபிரகாம் யாருக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும் முகாந்திரமா தன் வீட்டு விசாரணை கர்த்தனாகிய அந்த வேலைக்காரனை, அதாவது நம்ம எலியேசர்னு அதை விசுவாசிக்கிறோம். 24வது அதிகாரத்தை எலியேசர்னு போடல, ஆனா வீட்டுல விசாரணை கர்த்தனா இருந்தது யாரு தான்? எலியேசர் தான், மூத்த ஊழியக்காரர். அதுல அவரை தான் கட்டாயம் அனுப்பியிருக்கிறார். அப்போ அவரை அழைத்து என்ன செய்றார்? எதுக்காக அனுப்புகிறார்? ஆமா, என் மகனுக்கு ஏற்ற பெண்ணை நீ தேடு அப்படின்னு சொல்லி. இதை நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு காட்சி மாதிரி, ஆபிரகாம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. நிறைய திருமண வீடுகள் இப்படிதான் நடக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த 24 அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி இப்படி என்ன செஞ்சிருவாங்க? எதையாவது ஒண்ணு சொல்லி அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க வசனத்தை நல்லா கவனிங்க. அப்ப ஆபிரகாம் தகப்பன் ஸ்தானத்துல பிதாவுக்கு முன் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார். நான் யாரையுமே பிதா கிறிஸ்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொன்ன அபத்தம். யாருமே அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா முன் அடையாளமாக காண்பிக்கப்படுறாங்க. அப்ப ஈசாக்கு குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம்னா, அப்ப ஆபிரகாம் யாருக்கு அடையாளம் தான்? முன் அடையாளம் தான், பிதாவுக்கு முன் அடையாளம். அப்ப ஆபிரகாம் யாரை அனுப்புறாருன்னா, தன்னுடைய வீட்டுல இருக்கிற மூத்த ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறார், பணிவிடை செய்யும்படிக்கு. என்ன பணிவிடை தெரியுமா? என்ன வேலை செய்யும்படிக்கு தெரியுமா? தன் குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டியை ஆயத்தப்படுத்தணும். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான கிரியை என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, குமாரனுக்கு மணவாட்டியை ஆயத்தம் பண்ணுதல். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டார் ஒழிய ஆடுறதுக்கோ ஓடுறதுக்கோ புகை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கோ அல்ல. அது தெளிவா விளங்கி கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கிடையாது. ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனாலதான் எலியேசர் அவங்க வீட்டு லாபான் வீட்டுக்கு, பெத்துவேல் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கூட சாப்பிட வச்சிருப்பாங்க, ஆனா சாப்பிட கை வைக்க மாட்டார். உடனே அவர் சொல்லிடுவாரு, நான் உட்கார அமர மாட்டேன்னு சொல்லிடுவாரு. நான் வந்த காரியத்தை சொல்லாம இதுல கை வைக்கிறது இல்லை. அவ என்ன காரியம் அப்படின்னு சொன்னா அவர் தெளிவா பேசுவார். என்னுடைய எஜமான் அவருடைய குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஏற்ற மணவாட்டி வேணும்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லி சரியா அந்த மணவாட்டி அழைத்து கொண்டு ஈசாக்கிடத்துல கொண்டு வந்து விடுறாரா இல்லையா? அழகா கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப எதுக்காக இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னா, இது எதுக்கு முன்னிழலா இருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் எதற்காகத்தான் இந்த பூமியில கொடுக்கப்பட்டார், இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார்? இந்த உலகத்துல சபைக்கு ஏன் கொடுக்கப்பட்டாருன்னு கேட்டா, மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி மணவாளனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த வெளிச்சம் இல்லாம ஆவியானவரை பற்றிய பாடத்தெல்லாம் படிச்சு நம்ம பிரோஜனம் கிடையாம போயிடும். இன்னைக்கு என்ன வரங்களா இருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், ஆளுகையா இருக்கட்டும், கர்த்தத்துவமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அந்த பாஷைகள் சொன்ன அந்த பாஷைகளா இருக்கட்டும், எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா ஊழிய அழைப்புகள், வரங்கள் எல்லாமே
அவர் செய்கிற அனைத்து கிரியைகளும் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முழுக்க முழுக்க பார்த்தாலும் சரி, கெட்டு போய் கொண்டிருக்கிற சீரழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமா, அவருடைய மரணத்தை பற்றிய செய்தி மூலமா, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தி மூலமா ரட்சிப்புகளை நடத்தி அவர்களை சபையாக கட்டி எழுப்புகிற பணியில தான் பரிசுத்த ஆவியானவர் இயங்கி கொண்டே இருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப சும்மா ஏதோ பிரசங்கம் கேட்கணும் போகணும் அதுக்காக சபை கூடுவதில் கிடையாது. ஏதோ உங்க பேச நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. அதனாலதான் கொரிந்தியர் சபைக்கு காண்பிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல காண்பிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 11:2 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து மணவாளன், ஒரே புருஷன். அப்போ மணவாட்டி அந்த கன்னிகை யாரு? கற்புள்ள கன்னிகை யாரு? சத்தமா சொல்லுங்க. கற்புள்ள கன்னிகை யாரு? சபை. அப்போ சபை கிறிஸ்து, மணவாளன் மணவாட்டி, அந்த ஒரே புருஷன், அந்த கற்புள்ள கன்னிகை. இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது பைபிள் என்னதான் சொல்லிக் கொடுக்கு அப்படின்னா, நாமும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகையாக மணவாட்டியாக காணப்பட வேண்டிய அவசியத்திற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கிற சமயத்துல சொல்லும் போதும் கூட 1 தீமோத்தேயு எல்லாருக்குமே தெரியும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். 2 தீமோத்தேயு 4 இல்ல, மன்னிக்கவும் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல இதை சொல்றாரு. அப்படிதானே? 2 தீமோத்தேயு 4 தான் சொல்றாரு, மன்னிக்க. ஆமா, ரொம்ப குழப்பமாயிடுச்சு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதான் மனவாட்டி. அழைப்பு, ஊழியம் சொல்லும் போது அழைப்பை தாண்டி என்ன வருது? நம்ம அழைப்பு இருக்கு, வரங்கள் இருக்கு, கிரியைகள் இருக்கு. இந்த மூணையும் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா, தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நம்ம நிலை கொண்டிருக்கணும். இந்த அழைக்கப்பட்டவங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாருன்னா, வரங்களை கொடுத்து, நல்லா பாருங்க, வரங்களை கொடுத்து அந்த வரங்கள் மூலமா கிரியைகள் நடப்பிக்கு. அதனாலதான் ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. இப்படி மூணு ஏதாவது ஒன்று பிரிக்க முடியுமா? கிரியைகள் மட்டும் தனியா பிரிக்க முடியாது. வரங்கள் இல்லாமல் கிரியை கிடையாது. வரம் இல்லாமல் கிரியை நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கும். அதே போல அழைப்பு இல்லாம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? வரங்களையும் கொடுக்கறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அழைப்புக்கு என்று தான் ஆண்டவர் வரங்களை கொடுப்பார். அதனாலதான் இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இப்ப 4, 5, 6 வாசி கேட்டோம். இப்ப 7, 8 பார்க்கும்போது, 7, 8, 9, 10 வாசிக்கும் போது 11 வரைக்கும் பார்க்கும்போது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய புரோஜனம் சொன்னா ஏதோ சுயமா புரோஜனப்படுறது அப்படி நினைச்சிடாதீங்க. சபையினுடைய புரோஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த அவனவன் புரோஜனம் என்று சொல்லும் போது, எனக்கு குணமாக்கும் வரங்கள் உடையறதுனால எனக்கு புரோஜனமா,
நான் அதை பயன்படுத்தி நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறது, அதை சொல்லல அவரு. அவனவனுடைய புரோஜனம் என்று சொல்லும்போது சபையினுடைய பக்தி விருத்தி குறித்து பேசுகிறார். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல 9 வகையான வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவி உணர்த்தும் வசனமும், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அற்புதங்களை செய்கிற சக்தியும், குணமாக்கும் வரங்களும், பற்பல பாஷைகளை பேசுதலும், வியாக்கியானம் பண்ணுதலும், தீர்க்க தரிசனம் சொல்லுதலும், ஆவிகளை பகுத்தறிதல் சொல்லி இப்படி 9 விதமான இந்த வரத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேறொருவனுக்கு அப்படின்னே வருது பாத்தீங்களா? ஆங்கிலத்துல டு அனதர் அப்படின்னு இருக்கும். டு அனதர், இன்னொரு பர்சன். இதுதான் நம்ம எப்படி கவனிக்க வேண்டியதுன்னா, சபைங்கிறது சரீரம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. இந்த குறித்த தெளிவு நான் காலையில உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரம் இல்ல, நீங்க பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு அவயவமும் அவருடைய சபையாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் இணைந்து சரீரமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம இங்க வேதத்துல 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல அவர் தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா, 12ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் எப்படிதான் இருக்கு? ஒன்றாகவே இருக்கு. ஏன் இதை எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு கொரிந்தி சபையில இந்த வரங்களை அதாவது துஷ்பிரயோகம் சொல்லுவாங்க. துஷ்பிரயோகம் அப்படின்னா சரியான விதத்துல பயன்படுத்த அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒன்னா அவங்க அலைஞ்சாங்க. ஆவியின் வரத்தை அவங்க சரியா பயன்படுத்த தெரியல. இன்னொன்னு என்னன்னா, நல்லா கவனிங்க, ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவயவங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் வித்தியாசமா இருக்கும். கண்ணு மூக்குடைய வேலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. மூக்கு வாயுடைய வேலையை செய்ய முடியாது. வாய் காதுடைய வேலையை செய்ய முடியாது. அப்போ சரீரத்தின் அவயவங்கள் எவ்விதமா ஒன்றுக்கொன்று வித்தியாசமா இருக்கிறதோ அதே போல வித்தியாசமான செயல்பாடும் ஒவ்வொரு அவயவத்துக்கும் உண்டு. அதைத்தான் இங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்துல சரீரமும் ஒரே அவயவமா இராமல் எப்படி இருக்கு? அநேக அவயவங்களா இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமா இராதோ? சொல்றாரு. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமா இருந்தால் சரீரம் எங்கேயும் கேட்கிறார். அவயவங்கள் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றே. அப்போ சரீரம் முழுவதும் கண்ணானால் அப்படின்னு என்ன இருக்குன்னா, ஆளினால். செல்வகுமாரா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியிலுமே நானே தலையிட்டு, இங்க நெருக்காலையும் நான் தான் செய்து கொடுப்பேன், எதிரணை பெட்டி அங்க சபையில் நான் தான் செய்து கொடுப்பேன், நான் தான் பாட்டு பாடுவேன், குதிரைமொழி எல்லா இடத்துலையும், புதுக்குளம், காடலுக்குடி எல்லா இடத்துலையும் நான் ஒருத்தன் தான் செய்து கொடுக்கணும், மற்றவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? உடன் ஊழியர்களா இருக்கணும். அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தினுடைய காரியம் அல்ல. தெளிவறிந்துக்கங்க. இப்ப ஒரு பைபிள் ஸ்டடி தான் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம். இன்னும் சகோதரர்கள் இந்த சத்தியத்துல நல்ல சாரமேறி இருக்கும் போதுதான் யாரானாலும் பயன்படுத்த முடியும். சும்மாவும் என்ன செய்ய முடியாது, யாரையும் பயன்படுத்த கூட. அதனால எல்லாரும் சரியாவீங்க தான், எல்லாரும் மைக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறது அல்ல. மைக்கு பிடிக்கிறதா ஊழியம் அப்படிங்கிறதும் இல்ல. மைக்கு பிடிக்கிறதா ஊழியங்கிறது கிடையாது. அப்போ ஒரு சபைன்னு எடுக்கும்போது உதவி செய்யற உதவிக்காரங்க இருக்காங்க, உக்ரானக்காரங்க இருக்கிறாங்க, சில முதலாளியானவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் வசனம் உங்களுக்கு ஆதாரம் காண்பிக்கிறேன். சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, போதிக்கிறவங்க இருக்காங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க, புத்தி சொல்றவங்க இருக்காங்க, தீர்க்கதரிசனம் சொல்றவங்க இருக்காங்க. எல்லா விதத்திலும் ஊழியங்களை ஆண்டு வச்சிருக்கிறார். மைக்கு பிடிக்கிறதா ஊழியம் நினைச்சிடாங்க. அப்புறம் இந்த கதையா இருக்கக்கூடாது. எனது வாலிபர்கிட்ட பைக்கையும் ஊழியர்கிட்ட மைக்கையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது தாறுமாறா ஆயிடக்கூடாது. அதனால இந்த மைக்கு பிடிக்கிறதா ஊழியம் நினைச்சிடாதீங்க. இது அது மட்டும் கிடையாது. அப்போ சபையில எவ்வளவு ஊழியங்கள் இருக்கு. சுவிசேஷம் சொல்றது ஊழியம் இருக்கு, ஜனங்களுக்கு புத்திமதி சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்துற ஊழியம் இருக்கு, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ஏவும் போது தீர்க்கதரிசனம் சொல்லி சபையை ஸ்திரப்படுத்துகிற ஊழியம் இருக்கு, பாடல் பாடுகிறதுக்கு ஊழியம் இருக்கு. இப்படி பல விதங்கள்ல எல்லாரும் பயன்படணும். இதை எதுக்காக இந்த நாள்ல இந்த மத்தியான வேளையில நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னா, சபை என்பது ஒரு மனித ஆட்சி கிடையாது. ஒரு மனித ஆட்சிக்கு இங்க நீங்க இடமே காமிக்க முடியாது. மோசைக்கு அப்புறம் யோசுவா அப்படிங்கிற இந்த ஸ்தானம் இங்க கிடையாது, புதிய ஏற்பாட்டுல கிடையாது. நான் நட்டேன், நானே நீர் பாய்ச்சுவேன், நானே விளைவிச்சுவேன் அப்படிங்கிற இந்த சட்டம்லாம் இங்க கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3,
6, 7, 8 வாசிக்கும் போது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்க இது மாத்திரம் இல்ல, இதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 10ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் இன்ன விதமாய், அவனவன் சொல்லும் போது எல்லாரையும் கொண்டு வந்து தருப்போம். அவனவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று சோதித்து பார்க்க கடவன், ஏதோ பார்க்க கடவன் போட்டிருக்கு. அப்போ நான் அஸ்திபாரம் போட்ட, நான் தான் அஸ்திபாரம் போடுவேன், நான் தான் பாட்டு, நான் தான் செய்தி எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அடிப்படையில எதையும் கொண்டு வருவதற்கு புதிய ஏற்பாட்டு கால சபை ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நான் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கும் ஆனா நீங்க வந்து சில சூழ்நிலை தெரியாம கூட எதுவும் நினைச்சிடக்கூடாது. இப்போ 3 செஷன்ல இவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்க உள்ள வந்து நீங்க தனித்து கேட்டீங்கன்னா நான் உங்களுடைய விவரங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். என்னுடைய வாஞ்சை இதே தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய எண்ணம் அப்படி கிடையாது. கத்துறது அறிவா என்னுடைய வாஞ்சை எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது நான் உண்மையில நான் இப்படி கூட நினைக்கிறேன், சண்டே ஆராதனை இங்க யாராவது சகோதரர்கள் நல்லா பொறுப்படுத்திட்டாங்கன்னா, இதே டைம்ல இன்னொரு கிராமத்துல சபை நடந்துட்டு தான் இருக்கு. வீட்டுல, தெருவுல மரத்தடியில நடந்துட்டு இருக்கு. அங்க கூட நான் செய்தி கொடுக்க போயிருவேன். இல்ல செல்வகுமார், நீ யாரு? நீ தானே இது ஆரம்பிச்ச, நீ தான் இங்க இருக்கணும், நீ தான் மெயினான செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கிடையவே கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது விழுந்து போன சபை தான். புது உடன்படிக்கையின் சபையை தெளிவா அறிந்துக்கங்க. சரீர அவயவங்கள், எல்லா அவயவமும் இப்ப எப்படி எல்லா அவயவமும் வேலை செய்யும் போது இந்த சரீரத்துல வளர்ச்சி உண்டாகுதோ, அதே போல சரீரத்துல எல்லா அவயவங்களும் வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன நூதனம் தெரியுமா? இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல லேவி கோத்திரத்துக்கு இருக்கிறது போல, லேவி கோத்திரத்தார் எப்படி அவங்க தசமபாவம் வாங்குறாங்களோ அதே போல அந்த நான் தசமபாவத்தை பத்தி அடுத்து நீங்க கட்டாயமா தவறாம வந்து பாருங்க. அடுத்த பைபிள்ல திருத்துவம் தசமபாவத்துக்குள்ள நிறைய சத்தியங்களை தியானிக்கலாம். அப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் என்னச்சுன்னா, நாங்க லேவிகள்னு சொல்றாங்க. சரி, வசனத்தை வாசிப்போமே. காலையிலையும் சொன்னேன், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது யார் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. வாசிங்க. இன்னும் 2-3 வசனத்தை பார்ப்போம். பார்க்க தானே போறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசி கேட்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இப்போ சொல்லுங்க, அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே யாராதான் இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரிகளும். ஊழியர்கள் இவங்க தனி, இவங்க விசுவாசிகள் இவங்க தனி அப்படின்னு இல்லை. எல்லாருமே ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியமா வைத்திருக்கிறார். இதுலதான் ஸ்தானங்கள்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன், நல்லா கவனிக்கணும். எல்லாரையுமே கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியமா வைத்திருக்கிறார். அதுல ஒன் மேன் ஷோலாம் கிடையாது. ஒரு மனிதன் ஆட்சின்னு வச்சுக்கீங்களா. இப்ப நான் என்ன செய்வேன்னா, ஒரு மனிதன் ஆட்சியை நான் கொண்டு வரணும் அப்படின்னா, அப்ப எனக்கு அடுத்து என் பையன் ஜான் இருக்கான், படிக்கிறான். அவனை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் மகா இருக்கா மூத்தவா ஜெமிமா, அப்ப அவளும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன செஞ்சிடணும், முன்னிறுத்தி பாடல் பாட வச்சு இவங்களையே கொண்டு வர வச்சு நம்ம சொத்தை காப்பாற்றணும், இடத்தை காப்பாற்றணும், எல்லா ப்ராப்பர்ட்டிலாம் காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில இதுதான் இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணம். இதை ஏத்துக்கிட மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கிறதுக்கு என்ன ஏத்துக்கிட மாட்டீங்க? இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற பாஸ்டர்மார்களே, என்ன ஏத்துக்கொள்ள மாட்டீங்க கேட்கிறேன். எதுக்கு ஏத்துக்கொள்ள மாட்டீங்க? வசனம் இருக்கு இங்க, அப்படியே போட்டிருக்கு, பாதி பேர் ராஜாக்களும் பாதி பேர் ஆசாரியும் ஆக்கினானே போட்டிருக்கு. அப்படி ரத்தத்தினால கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கிட்டார். அப்ப நம்மைன்னு சொல்லும் போது சபையை குறிக்கி, அதுக்காக நம்ம எல்லாரும் முன்னால நான் வந்துருவேன் அப்படிங்கிறதுல. இதுலதான் நம்ம ஒரு பொறுப்பு உணரணும். ஒரு வசனத்தை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்து இந்த வருஷப்படுத்துறேன், என்னென்ன வருஷப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:4 வாசிங்க. 4 இல்ல 5 வாசித்துருங்களேன். 5 தான் நினைக்கிறேன். 5 வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு
இது யாருக்கு சொல்லப்பட்டது சொல்லுங்க? ஊழியர்களுக்கா? ஊழியர்களுக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கங்க. அப்ப 2ஆம் வசனம் இந்த திருவசனமாகிய ஞான கலங்கமில்ல ஞானப்பழமையில் வாஞ்சியாருங்கள் இருக்கலாம். அதுவும் ஊழியர்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. இது ஊழியர்கள் அப்புறம் அது ஊழியர்கள் தானே. ஒரே கூட்டத்தானே சொல்லிட்டு இருக்காரு. ஏன் 1 பேதுரு முழுசுமே ஊழியர்கள் தானே. அப்போ நீங்கள் பேசுறாரு. அந்த நீங்கள் யாரு? இந்த வசனம் ஊழியர்களுக்குன்னா அப்போ 1 பேதுரு எல்லாமே ஊழியர்கள் தானே. கொஞ்சமாவது யோசிக்காங்களா? இதுக்கு இந்த வசனத்தெல்லாம் செய்தி கேட்க மாட்டீங்க. கேட்டீங்கன்னா அடுத்த சபையில் உள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் தான். ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 1 மேன் ஷோ தான் இருக்கு. நான் சொல்றேன் 1 மேன் ஷோ. ஒரு மனித ஆட்சி என்பது, ஒரு மனித கண்ட்ரோல் என்பது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு விளக்கமானது. அது இங்க கிடையாது. நீங்க நீங்க தாராளமா காமிக்கலாம். நான் இங்கதான் இருக்க போறேன். நான் இங்க வாரம் இங்கதான் இருக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையும் கூட்டம் இருக்கு. நீங்க எந்த வசனங்கள்னாலும் கொண்டு காமிக்கலாம். யாரானாலும் நீங்க ஊழியக்காரங்களை கூட்டு வந்தாலும் பேசலாம். இந்த தூத்துக்குடியிலேயே பெரிய பெரிய இந்த பிஷப் மாதிரிலாம் இருக்காங்களே, பிஷப்புன்னு சொல்லி பணம் கொடுத்து டைலாம் கட்டுறாங்களே, அந்த பிஷப் மாதிரி வந்தாலும் சரிதான். வாங்கலேன்னு சொல்றேன். வாங்கலேன். நான் என்ன பெருமையிலே பேசுறேன் இல்ல. வசனத்துக்கு முன்னால நம்ம எல்லாரும் தோத்து போயிருவோங்க. வசனத்துக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது. செல்வகுமார் கிடையாது, வசனம். அப்ப நம்ம எல்லாரும் எப்படிதான் இருக்கிறோமா? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபையை பத்தி சொல்றாரு. நம்ம எல்லாரும் இந்த லேவி கோத்திரத்துக்குரியவங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா அவயவங்களும் வேலை செய்யணும். ஆசாரி ஊழியங்கிறது மைக்கு பிடிக்கிறது மட்டும் கிடையாது. எல்லா பகுதியிலும் ஊழியம் இருக்கு. எல்லா வித பணிவிடையும் இருக்கு. பிரதான ஆசாரின்னு ஒருத்தர் இருக்கு. அதனாலதான் நான் வருஷப்படுத்த வாஞ்சிக்கிறேன். எங்க வருஷப்படுத்துறாரு? சரீர அவயவங்களை காண்பித்து கொடுக்கும் போது வருஷப்படுத்துறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28ல இருந்து வாசிக்கும் போது வருஷப்படுத்துறார். எப்படி வருஷப்படுத்துறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28ல இருந்து இப்ப வாசிக்க கேட்கலாம். பாருங்க, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஸ்டார்ட் பண்றாரு வருஷப்படுத்தவும் செய்யறாரு. 2வது தீர்க்கதரிசிகள் அந்த வருஷப்படுத்துறாரு பாருங்க. முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பாருங்க. 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பாருங்க. அற்புதங்கள் எப்போ இங்க வந்துட்டு பாருங்க. பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இன்னைக்கு அப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு அப்போஸ்தல ஊழியம் அதெல்லாம் கிடையாது. முதல்ல பாஷை ரிவர்ஸ்ல அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் இதான் முதல்ல, இது 2வது, இது 3வது வச்சிருக்கிறாரு. இங்க என்ன ரிவர்ஸ்ல போயிரும். பாஷைகள், அற்புதங்கள், ஆளுகைகள். அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தல ஏதாவது பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறது. பிரசங்கம் பண்ண யாராவது ஒருத்தரை உள்ள விடுறது. பிரியமானவர்ல வருஷப்படுத்துகிறார். அப்படின்னா இதுல எனக்கு ஒரு தெளிவு வேணும். நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தேன். எல்லாரும் ஆசாரிய கூட்டம் சொன்னோன்னே அப்ப ஆளுக்காளுக்கு நான் ஒரு பொறுப்பெடுத்துருவேன்னு சொன்னா அது ஒழுங்கினமாயிரும். அதான் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுன்னு சொல்லி சபையை குறித்த ஒழுங்குகளை சொல்ற. ஸ்திரீகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கோ அதுலதான் அவங்க நிக்கணும். புருஷர்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தானம் இருக்கோ அதுலதான் அவங்க நிக்கணும். இளைஞர்களுக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கப்படுதோ அதுலதான் அவங்க நிக்கணும். உக்ரானக்காரர், புத்தி சொல்லுகிறவர்கள், அப்புறம் மூப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்தானம் எப்படி யாருக்கு என்ன ஸ்தானம் கொடுக்கணும் அதுலதான் அவங்க நிக்கணுமே ஒழிய மற்ற ஸ்தானங்களுக்குள்ள வர முடியாது. அப்ப அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னு சொல்றது என்ன? இப்ப சிலர் சொல்றாங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல போடுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போஸ்தல ஊழியம்னா திருமணம் ஆகாம அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பிரதான அப்போஸ்தலனா அறியப்பட்ட பேதுருவே மனைவிய சகோதரியாக மனைவியை கூப்பிட்டு அனுப்பிச்சார். தெரிந்து கொண்டுதான் ஊழியத்துல போறாரு. அவருக்கு மாமியை இருந்திருக்காங்க. உண்மையில திருமணமானவர் தான், மனைவியோடு இருந்தவர் தான். அப்ப அதனால அவர் அப்போஸ்தலனா இருக்க வாய்ப்பு இல்லை, அவர் ஆண்டவர் பயன்படுத்தல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி கிடையாது. அப்ப இதோ அப்போஸ்தல ஊழியங்கிறது திருமணம் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒருவேளை அது அப்படியும் இருக்கலாம். அது எந்த ஊழியத்திலையும் எப்படியும் இருக்கலாம். அவங்கவுங்கள தேவன் அழைத்த பிரகாரம், அவர்களை தேவன் நடத்துகிற பிரகாரம். அது தீர்க்கதரிசன ஊழியத்திலையும் ஒரு நான் திருமணம் ஆகாம இருக்க போறேன் இருக்கலாம். அல்லது சுவிசேஷ ஊழியத்திலையும் ஆண்டவர் என்ன திருமணமாக தான் இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்களா? அது தேவன் உங்க நடத்தினா இருக்கலாம். அதுக்கு அப்போஸ்தல ஊழியத்துலதான் திருமணமாகாம இருக்கணும் அப்படிங்கிற எந்த கோட்பாடும் பைபிள் அடிப்படையில கிடையாது. பைபிள் அடிப்படையில சிலர் புதுசா கோட்பாடை கொண்டு வருவாங்க. அந்த புரோட்டோக்கால நமக்கு தேவை கிடையாது. என்னைக்குமே சொல்றேன், இந்த வேத வசனத்துக்கு உட்படலையா தூர்த்தி போட்ட வேண்டியதான். அது நமக்கு தேவையே கிடையாது. சாத்தானுடையது. அது அதனால வேத வசனத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்வோம். அப்ப இங்க ஒரு ஒழுங்கு ஏன் கொடுக்காரு அப்படின்னா நல்ல கவனிங்கன்னா, ஆண்டவர் முதல்ல அப்போஸ்தலர் தான் முதல்ல கொண்டு வந்தார். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தான் சபை நிலை கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு அடையாளமா தான் முதலாவது அப்போஸ்தலரையும் அன்று கொண்டு வர்றார். 2வது தீர்க்கதரிசிகள்.
இவங்க 2 பேரையும் பாருங்க, 3வது போதகர்கள். இந்த 3 பேருமே பாருங்க வார்த்தையில நிக்கக்கூடியவங்க. அப்போஸ்தலர்கள் நமக்கு சபைக்கு வேண்டிய உபதேச சத்தியங்களை சபைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த 12 பேரை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை குறிச்சு வச்சுக்கோங்க, இப்ப எடுக்க நம்ம நேரம் கிடையாது. லேவியராகமம் 24வது அதிகாரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. லேவியராகமம் 24வது அதிகாரத்துல ஒரு 12 வசனங்களை 10 வசனங்களை பார்க்கும்போதே அங்க ஆண்டவர் சமூக தப்பத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு மேஜை இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல 3 காரியம் இருக்கும். அதாவது மேஜை இருக்கும், குத்துவிளக்கு இருக்கும், தூபபீடம் இருக்கும். இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேல கிருபாசனம், அதையும் மூடிக்கொள்ற கேருபீன்களை குறித்து, செட்டைகளால கேருபீன்கள் மூடிக்கொண்டிருக்கிறத மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாக்குறோம். பரிசுத்த ஸ்தலத்துல சமூகத்து அப்பம் மேஜை, சமூகத்து அப்ப மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம், இவைகளை பிரதானமா நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்படிதான் அங்க பைபிள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப சமூகத்தப்ப மேஜையில ஓய்வு நாள் தோறும் சுட சுட அப்பங்களை வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க தெரியுமா? 2 அடுக்கா வைப்பாங்க. ஒரு அடுக்குல 6, இன்னொரு அடுக்குல 6. 2 நான் சொல்ற எல்லாமே பைபிள்ல இருக்கு. அதான் சொன்ன லேவியராகமம் 24 குறிச்சிட்டு வீட்டுல போய் வாசிப்போம். முதல்ல 8 அல்லது 10 வருஷங்களை வாசித்தாலே போதும், தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இங்க ஒரு 6 அடுக்கு, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, 2 அடுக்கு, 2 அடுக்கா 6 அப்பங்களை வைப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்றேன். 12 கோத்திரங்களுக்கு அடையாளமா, 12 அப்போஸ்தலருக்கு அடையாளமா. ஏன்னா அப்பம் புசிக்கப்பட அது மீண்டும் மீண்டும் சூடா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுட சுட வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம். அதுக்கும் வசன ஆதாரம் இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசித்துருவோம். ஏன்னா சந்தேகமா இருந்தா வாசித்துருவோம். 1 சாமுவேல் 21 6 அல்லது 9. அதுக்கு பதிலாக சூடாக அப்பம் வைக்கப்படும் சொல்லி வருது பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ல தான் இருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். இது அன்றைக்கு உள்ள வழக்கம். அது எப்ப எடுக்காங்களோ அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? சூடா என்ன செய்யணும்? அப்பங்களை அன்னைக்கு வச்சிடணும். இது எது காண்பிக்க அப்படின்னா, தேவ சமூகத்துல எப்பவுமே அப்ப குறைவே இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப குறைவு இருக்குமா? நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது, அப்படி வார்த்தைக்கா நிற்கும் போது, ஐயோ ஆண்டவர் எப்பா நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு வார்த்தை எனக்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாரு நினைக்கீங்களா? நம்ம தான் சொல்லணும். நீங்க எதுவும் ஆயத்தப்படலன்னு சொல்லிக்கிட வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்லுவாரா? இப்ப நீ பைபிளை திறந்துட்ட, இன்னைக்கு உன்கிட்ட பேசுறதுக்குன்னு எனக்கு எந்த வார்த்தையும் இல்லையே அப்படி சொல்லுவார் ஆண்டவர்? ஒரு காலம் சொல்ல மாட்டார். அப்ப இது எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதான் அப்படி அர்த்தம். அப்ப எடுக்கப்படுற நாள் அதற்கு பதிலாக சூடாக வேற அப்பங்களை என்ன செய்யணும்? வைக்கணும். அந்த 12 அப்பத்தை எடுத்துட்டா அடுத்த அப்பங்களை வைக்கணும். அதை எடுத்துட்டா அடுத்து 12 வைக்கணும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ சமூகத்துல அப்ப தாழ்ச்சி இருக்கவே கூடாது. இதெல்லாம் நியமம். அதனாலதான் லேவியராகமம் 24 தெளிவா சொல்லியிருக்கிறார். இது எதுக்காக கொண்டு வரும் தெரியுமா? முதலாவது சபையில அப்போஸ்தலர் ஏற்படுத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தேவ சமூகத்து அப்பங்களை புசித்து தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலருடைய உபதேசம் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு ஜனங்கள் குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த அந்த 2 நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுக்காங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் எல்லாரும் குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். 4 காரியங்கள் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் ஃபர்ஸ்ட். அதான் அந்த அப்போஸ்தலரை ஏற்படுத்துகிற விதம். அதனாலதான் நீங்க பாருங்க, அப்போஸ்தலரை கொண்டுதான் ஆண்டவர் சபைக்கு நிருபங்களை கொண்டு வர்றார். காலாகாலமா ஆண்டவர் மாத்திட்டு இருக்கான்னு நினைக்கீங்க? இல்ல, அவங்களை கொண்டு வந்ததுதான். அப்ப நம்ம காலாகாலமா எதுலதான் நிக்கணும்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு 12 அப்போஸ்தலன் பார்த்தா நம்ம இருக்கிறதே சபை கூடி வரதே 12 பேர் தான் கூடி வருவோம். இப்ப இதுல 12 அப்போஸ்தலன் போயிட்டாங்கன்னா அடுத்த தீர்க்கதரிசிகள் லிஸ்ட் எங்க போக? கவுண்ட் எங்க கவுண்ட் பண்ண? போதகர்களுக்கு எங்க கவுண்ட் பண்ண? பாஷை பேசி ஒன்ன தூக்கிறதுக்கு ஆட்கள் எங்க எடுக்க? அப்ப காரியம் அது கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் சொன்னார் 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறீங்களோ அவங்க நடுவில் இருக்கிறேன்னு சொல்றாரு. புதுசா ஒரு கிராமத்துக்கு போறோம், அப்பதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வர்றாங்க, அவங்களை எல்லாரும் அப்போஸ்தலரா பாவிக்கவா? காரியம் அது கிடையாது. ஒரு 10 பேர் கொண்ட சபையை எப்படி இதை இப்படி வருஷப்படுத்துறது? இப்படி இந்த வரிசையை 10 பேர் கொண்ட சபையில கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தத்துக்கு சொல்ல வர்றாருங்கிறது தான் நீங்க விளங்கிடணும். இருக்கிறது 5 பேர். அப்ப ஆளுக்கு ஒரு போஸ்ட் எடுத்துக்கிடுவா, நான் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, போதகன், பாஷை, ஆளுகை, அற்புதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடவா? இல்லைங்க.
இது எதுக்காக காண்பிக்கப்பட்டு தெரியுமா? சபையினுடைய ஒழுங்கு எப்படின்னா, அது 5 பேர் கூடினாலும் சரி, 3 பேர் கூடினாலும் சரி, வெறும் 3 பேர் இருந்தாலும் சரி, அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு இடம் கொடுக்கணும். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது பைபிளை தெளிவா சொல்லுது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். புத்தி உரைக்கப்படணும். அது எங்க சொல்லப்பட்டு நான் சொல்றேன். ஏன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல சரீர அவயவங்களை குறித்து இவ்வளவு வருஷப்படுத்துறாருல்ல. இப்போ இத ரோமர் 12க்கு வாங்களேன். 1 கொரிந்தியர் 12ல பாக்குறது போல ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12வது அதிகாரத்துல எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்களேன். ரோமர் 12வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3ல இருந்தே கூட வாசிக்கிறேன். நம்ம முதல்ல 2 வசனங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். அது ஆராதனைக்குன்னு சொல்லி. நடைமுறைக்கு வாங்க. ஆராதனைக்கு ரைட். முதல் 2 வசனம் புத்தி உள்ள ஆராதனை ரைட். 3ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா அல்லாமுன்னு வந்துட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆராதனையும் தாண்டி நீ எங்க வரணும்னா, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எழுத வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனுக்கு அவன் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் சொல்றார். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில், ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்மளுக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? ஒரே வேலைப்பாடு கிடையாது. கண் அதனுடைய வேலையை செய்யுது. வாய் வேலையை கண் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கை வேலையை கால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. காதுடைய வேலையை மூக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப அந்தந்த அவயவங்கள் அந்தந்த வேலையை செய்யுது. அதான் சொல்றார். அப்படி ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கும்? அவயவங்களா இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால அதை நல்லா ஞாபகம். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கட. பாஸ்டர் பிள்ளைகள் மட்டும்தான் ஸ்டேஜ் ஏறுவாங்க அப்படிங்கிறது இந்த சபையினுடைய கோட்பாடு கிடையாது. அவங்க மட்டும்தான் அப்பம் புசிக்கணும். அவங்க பேரப்பிள்ளைகள் கூட அப்பம் புசிக்கலாம். ஆனா மற்றவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நூதனமான உபதேசங்கள் வந்துட்டு, பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீர அவயவங்களா இருக்கிறோம். ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நான் உண்மையிலே சொல்ல ரொம்ப வாஞ்சிக்கேன். நான் உங்கள்கிட்ட ஓப்பனா கூட சொல்றேன். இது வெளியிடங்களுக்கு போனாலும் பரவாயில்ல. நான் ரொம்ப வாஞ்சித்து நினைக்கேன். சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு நினைப்பேன். ஆனா இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையில முரட்டாட்டம் பண்ணிடுவாங்க. காலதாமதமா வந்துருவாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. நம்ம அதிகமா வருஷங்கள் இருக்கிறவங்கள சொல்றேன். புதுசா வர்றவங்க இந்த கொஞ்சம் காலதாமத்தோடு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. புதுசா வர்றாங்க. அவங்க படிப்படியாக சொல்லி கொடுக்கலாம். ஆனா சில வருஷங்கள இருக்கிறவங்களே என்னது காலதாமதம் வர்றது, வராம இருக்கிறது. அப்ப இவங்களுக்கு நான் பொறுப்பு கொடுத்தேன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. நானும் யோசிச்சுக்கேன். ஏதாவது சகோதரர் நம்மளுக்கு வந்து இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. சில பகுதியில் அப்படி இருக்கு. சகோதரர் வந்து நான் முன்னால போய் நான் ஏதாவது ரெடி பண்ணட்டுமா, ஒழுங்கு பண்ணவா, வேற ஏதாவது காரியங்கள் ஒழுங்கு பண்ணணுமா, சாப்பாட்டு காரியம் இருக்கு, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, அப்படி யாராவது முன் வந்து கொஞ்சம் நம்ம சகோதரர்கள் சொல்றேன். இந்த விஷயங்கள்ல பணங்காசுக்கு சொல்லலை நான், அது சொல்லலை நான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க. நம்ம சகோதரர்கள் கொஞ்சம் தயவுசெய்து உணருங்க. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண நினைக்கும். செல்வகுமார் எல்லா இடத்தையும் செய்து கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அதே தேவன் விரும்புறாரு. எல்லாரும் வரணுமே. பவுல் மட்டும் இல்ல, பர்னபா பயன்படணும், ஆக்கிலா பயன்படணும், ஆக்கிலா பிஸ்கலா பயன்படணும், பிலமோன் பயன்படணும், ஒனேசி பயன்படணும். இப்படி எத்தனையோ பேர் வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? குறுகிய வட்டத்தில் பாருங்க, 4-5 பேருக்குள்ளே நம்ம ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும். ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப நம்ம தான் இணைஞ்சு தேவனுடைய சபையை கட்டி எழுப்பணும். அவனை சில இடத்துல நான் பார்ப்பேன். நான் உண்மையே சொல்றேன். சில சகோதரர்களை பார்ப்பேன். அவங்க இந்த இடத்துல எப்படி செய்து கொடுக்காங்க. ஒரு இடமா நான் பார்க்கும்போது கரெக்டா அந்த லைன்ல இருந்தாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து என்ன செய்வோம்? பயன்படுத்த நமக்கு பிரியமாகும். சும்மா கதை சொல்ற எல்லாரையும் பயன்படுத்தவா? அப்படி நீங்க செஞ்சிருவீங்களா? ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க அப்படி பண்ணிடுவீங்களா? பண்ணிருவீங்கன்னு சொல்லுங்க. அது எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கங்க. ஒருத்தர் சொல்லியாச்சு, நீங்க இந்த இடத்துல கரெக்டா அங்க 10 மணிக்கு ஆராதனை நடத்தணும்னு சொல்லியாச்சு. அவங்க ஒரு 10:15 போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வச்சு என்ன செய்யறது சொல்லுங்க? இதை பண்ண முடியுமா? உடனே நமக்கு என்ன தோணுது தெரியுமா? பாருங்க, சரீர அவயவங்கள்னு சொல்லி இவர் தான் பேசுறாரு, ஆனா சரீர அவயவங்களை பயன்படுத்தி விட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்குதான் நம்ம வந்து ரொம்ப தெளிவா நிதானமா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்ப இங்கேயும் அவர் அதுதான் கொண்டு வர்றார். அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட அதன்படி அவன் நிலைத்திருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன கொண்டு வர்றாரு பாருங்க. நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு எட்டதாக சொல்ல கிடவன். 7ஆம் வசனத்துல சொல்றார், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன்
போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறவன் தரித்திர கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இறக்கம் செய்கிற உற்சாகத்துடனே செய்ய கடவன். அப்போ ஒரு சபையில யாரெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. அவ நம்மள அவங்க அவங்களுக்கு வெவ்வேறான வரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இப்ப இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கூட நம்ம உங்க பவுல்ராஜன் வீட்டுல வச்சு கூட நான் பேசுற ஞாபகம் இருக்கு. நீங்க ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன வரம் இருக்கோ அது கிறிஸ்துவின் சரீரமாய் சபைக்கு பயன்படுத்தப்படட்டும். எல்லாரும் செல்வகுமார் மாதிரி ஆக முடியாது, எல்லாரும் ராஜேஷ்குமார் மாதிரி ஆக முடியாது, எல்லாரும் பாரதி மாதிரி கார்டின மாதிரி ஆக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்கும். நான் கூட சொல்லுவேன், நீங்க தயவு செய்து என்ன மாதிரி ஒருவேளை நோட்ஸ் எடுக்காம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையாவது கண்ணில விழுந்துடாதீங்க. உங்களை ஆண்டு நோட்ஸ் எடுத்து தான் பிரசங்கம் பண்ண சொன்னார்னா அதை தயவு செய்து செய்யுங்க, தப்பே கிடையாது. நோட்ஸ் எடுத்து தான் பிரசங்கம் பண்ண வைக்கணும், நோட்ஸ் பேப்பர்லயோ அல்லது டைரியிலயோ வச்சுதான் பேசணும்னாலும் நீங்க தைரியம் பேசணும். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. இல்லை நோட்ஸ் எல்லாம் பேசினாலும் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாதுங்க. நோட்ஸ் வச்சு பேசுறவங்களும் பெரிய ஆள் தான், அவங்களும் பெரிய ஆள் தான். அதனால நீங்க அப்போ இவங்களே மாதிரி நோட்ஸ் எல்லாம் பேசி நம்மளும் நம்ம இதை காமிக்க வராதீங்க. எனக்கு நோட்ஸ் வச்சு பேச வராது, அதனாலதான் பேசல. எனக்கு நோட்ஸ் எடுத்து யாராவது கேட்பாங்க செய்தியில, என்ன நோட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நோட்ஸ் கிடையாது, இப்படி எல்லாம் பேசுறது நோட்ஸ் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டு ஒரு விதமா கிருபை தந்து பயன்படுத்துவா. சிலருக்கு வசனத்தை ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கும், அவங்கள்ட்ட தீர்க்கதரிசன வரம் இல்லாம இருக்கலாம். சிலருக்கு அறிவி உணர்த்துகிற வசனம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி இல்லாம இருக்கலாம். சிலருக்கு குணமாக்கும் வரங்கள் இருக்கும், ஆனா பாவிகளை பகுத்தறியக்கூடிய காரியம் இல்லாம இருக்கலாம். அற்பமா எண்ணக்கூடாது. இந்த கை கண்ணை பார்த்து சிரிக்க முடியுமா? ஏய், நான் என்னெல்லாம் எவ்வளவு வெயிட்ட தூக்குறேன், உன்னால தூக்க முடியுமான்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அது சொல்லும், நான் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும், உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை பேசிட்டு தான் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு என்னென்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கிருபையில நிக்கணுமே ஒழிய இன்னார மாதிரி நம்ம ஆயிரும் நினைச்சு செய்யாதீங்க. அதான் அங்க சொல்றார், கண்ணை பார்த்து நான் கண்ணாயிராததுனால நான் கண்ணா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கப்படக்கூடாதான். ஐயோ, நான் காதாயிராததுனால நான் சரீரத்தின் அவயம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே எல்லா அவயங்களும் இணைந்து செயல்படுறது தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப நான் ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன வரம் தந்துறீங்க? நான் உடனே இங்க வர்றதுக்கு என்ன, நான் சும்மா வர முடியும் நினைக்கீங்க? நான் தேவன்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு என்ன தந்திருக்கீங்க? எத்தனை நாள் அழுதுருப்பேன், அழுது கேட்கணும். தேவன்கிட்ட கேட்கத்தான் செய்ய வேண்டியது இருக்கு, அழுது கேட்கணும், அழாம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதுதான், ஆண்டவரே நான் என்ன, எதுக்காக என்ன அழைச்சிருக்கீங்க, எனக்கு என்ன காரியத்தை வச்சிருக்கீங்க, நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில எப்படிப்பட்ட ஒரு பயன்பாட்டை என் பயன்பாட்டுல இருக்கணும், எல்லாம் கேட்கலாம். அதுக்காக ஆண்டவர் எனக்கு இவ்வளவுதான் தந்திருக்காருன்னு அவ்வளவுதான். சிலலாம் பாருங்க, சுட்டு போட்டாலும் வசனத்தை சொல்ல முடியாது அவங்களால, ஆனா அவங்கள்ட்ட நல்ல தீர்க்கதரிசன வரம் இருக்கும். சிலருக்கு வசனம் இருப்பிடம் சொல்லவே தெரியாது, வசனமே அவங்களால சொல்ல முடியாது, செய்தி எடுக்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணா பிசாசுகள் அழுது கட்டுகள்லாம் உடைக்கப்படும், வியாதியெல்லாம் மறைஞ்சிரும். அப்படிப்பட்ட கிருபை தேவன் சிலருக்கு தந்திருப்பார். யாரையுமே அற்பமா நினைக்க கூடாது. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா அற்புத அடையங்கள் இன்னைக்கு பெருசு அளவுல இருக்கு. சரீரத்தை ஜென்ம சுவாத்துக்குரிய மனுஷனுக்கு அற்புத அடையங்களை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி கிளர்ச்சி உண்டாக்கிறோம். அப்ப நம்மளும் அற்புதங்கள், ஒரு சகோதரனை பார்த்து, ஒரு உதாரணத்துக்கு ராஜ்குமார் மூலமா ஆண்டு இந்த சபையில் அற்புதம் செய்யறாருன்னு சொன்னோன்னு அப்போ இவர் தான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க தூக்கிடவும் கூடாது. இல்ல செல்வகுமார் இவரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு, அப்ப இவரு தான் பெரிய ஆள் அப்படின்னு தூக்கிட கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயம். கண் எவ்வளவு முக்கியமோ கை எனக்கு அவ்வளவு முக்கியம். கண்ணுக்கு ஒரு வேலைப்பாடு இருந்தா கைக்கு ஒரு வேலைப்பாடு இருக்கு, கைக்கு ஒரு வேலைப்பாடு இருந்தா காலுக்கு ஒரு வேலைப்பாடு இருக்கு. இப்படி சரீரத்தை ஆண்டு அப்படிதான் அமைச்சிருக்கிறாராம். அப்படி சித்தத்தின்படி, தமது சித்தத்தின்படி சரீரத்தை அமைத்திருக்கிறாராம். அப்ப இதே போலதான் சபையும் அமைச்சிருக்கிறார். இதைத்தான் வாஞ்சிக்கிறோம், விட்டு கொடுக்கணும். நான் தான் எனக்கு ஒரு சின்ன காரியம், அதாவது ஒரு சின்ன காரியத்துல கூட, ஒரு டைம்ல கூட நம்ம கவனமா இருந்து நம்ம கரெக்டா உள்ள காரியங்கள் எல்லாம் செய்யும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சில பகுதிகளை திருத்திக் கொள்வதற்கு மூத்த சகோதரர் சொல்றாங்கன்னா அதை திருத்திக் கொள்ளணும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் அடங்கிருக்கு. அதனாலதான் அவர் கொண்டு வர்றாரு, வருஷப்படுத்துறார். முதலாவது அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், இது எல்லாமே பாருங்க முதன்மையான ஸ்தானத்தில் அன்று வைக்கிறார். அதுக்கப்புறம் மத்தவங்க இல்லைன்னு இல்ல, மத்தவங்களையும் உள்ள சேர்க்கிறாரு. ஆனா பிரதானமா இந்த மூன்றையும் கொண்டு வந்துட்டு மத்தது 4ன்னு சொல்லி கொண்டு வரல. பரிசு 3 பரிசு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் என்னது ஆறுதல் பரிசு கொடுக்கறனால அது அற்பமா நினைக்கல. புரியுதா? அற்பமா நினைக்கல. இப்ப கை செய்யறதை விட வலது கை செய்யறதை விட இடது கை கம்மியா தான் வேலை செய்யும். அதுக்காக நான் இடது கை நான் அற்பமா நினைக்கலாமா? நினைக்க கூடாது. ஆனா பிரதானமா ஆண்டு ஏற்படுத்துகிற ஊழியங்களை நம்ம எப்பவுமே நினைச்சோம்னா நம்ம முக்கியப்படுத்தணும். அதனாலதான் கனம் குறைந்தது, கனம் கூடுனது அப்படிலாம் சொல்லி பைபிள்ல இருக்கு. நம்ம இல்ல, நம்ம மறுக்கல. ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரகாரமா என்ன வேண்டிய
என்னதற்கு மிஞ்சி நாம் எண்ணாமல் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்ன செய்யணும், தெளிந்த உள்ளவர்களா என்ன வேண்டும் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான். அதனால நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்கள் நம்ம கவனமா உண்மையா நம்ம இருக்கிறத தேவன் அதிகமா விரும்புகிறார். ஆக 1 கொரிந்தியர் 12 சரி, இங்க ரோமர் 12 சரி, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை நமக்கு திட சாட்சியை காண்பிக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அது 12 1 கொரிந்தியர் 12 அல்லது ரோமர் 12 அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரங்கள் எல்லாமே சபையானது பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு, ஒரே புருஷன் ஒரே மணவாளனுக்கு கற்புள்ள மணவாட்டியாக எழும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இவைகளை அனுமதித்திருக்கிறார். அதனாலதான் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் என்ன கொடுக்கப்படுது சபைக்கு? யார் கொடுக்கப்படுறா? பரிசுத்தவான் கொடுக்கப்படுறார். பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதுனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அந்த ஒரே ஆவியானவர் 11ஆம் வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 12:11 அந்த ஒரே ஆவியானவர் இவைகளை எல்லாம் நடப்பித்து அவனுக்கு தமது சித்தத்தின்படி என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர் யார்? அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு இந்த வரம், அதே அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் தான் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ சபைக்கு ஆவியானவர் எப்போ கொடுக்கப்படுறார்? இப்போ எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க, நான் முடிக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டா 4:10 கரெக்டா நான் முடிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது அங்க சொல்றார் பாருங்களேன், அழகா சொல்றார். அவர் என்ன செய்யறாரா? அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, இது எதை சொல்லப்பட்டு தெரியுதா? கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து ஏறக்குறைய 40 நாள் அளவு சீசர்களுக்கு என்ன செய்யறாரு? காட்சி கொடுக்காரா இல்லையா? கொடுத்து அதுக்கப்புறம் தான் உன்னதத்துக்கு ஏறுறாரு. அப்படிதான் நம்ம அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல பாக்குறோம். அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, நான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏற்கனவே உங்கள்ட்ட செய்தி கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் நமக்கு தெரியும். சங்கீதம் 68:18 இது சொல்லி இருக்கு. சங்கீதம் 68:18 இருக்கு. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், துரோகிகளாகி தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர் என்று சொல்லி சங்கீதம் 68:18 தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்க கொண்டு வர்றார். அப்போ உன்னதத்திற்கு அவர் ஏறி போறதுதான் யாருக்கு வரங்களை கொடுத்தது, கொண்டு வருது? சபைக்கு. மனுஷருக்குன்னா சபைக்கு, உலகத்தார் கிடையாது, சபைக்கு. அப்ப உன்னதத்திற்கு ஏறி இங்க சபைக்கு வரங்களை கொடுக்கிறார். அப்ப எந்த வெளிச்சத்துலதான் சபை இயங்கணும் அப்படின்னா, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த விசுவாசத்தின் மூலமா தான் எங்க சபைக்கு வரங்களே கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆளுகை நிமித்தம் தான் இங்க ஆளுகை உண்டாகிறது, மற்றபடி ஆளுகை கிடையாது. அதனாலதான் அவர் உன்னதத்துக்கு ஏறி எங்க இருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பரிசுல வீற்றிருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல அழகா போட்டிருக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்துல, தேவனுடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ அவமானத்தை எண்ணாமல் அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். குமாரனுங்க சிங்காசனத்தை வீட்டிருக்கான்னு என்ன அர்த்தம்? உம்முடைய அதாவது சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்று அவர் சொன்ன விஷயத்தை தாவீது அன்றைக்கு முன்னறிவித்தார் என்று சங்கீதம் 110 சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 110 சங்கீதம் 1ஆம் வசனத்துல இருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரத்துல இருக்கு, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். வரங்கள் எதுக்கு கொடுக்கப்படுது? நீங்க பார்க்கணும், படிக்கணும். இத வரங்கள் எதுக்கு கொடுக்கப்படுது? நான் யாரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கா? சிலருக்கு இப்படி ஆயிருது, நான் யாருங்கிறத காமிப்பேன் அப்படின்னு. இல்ல, சத்துருக்களை அவருக்கு பாதபடி ஆக்கி போடணும். அவர் தேவன் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சத்துருக்களை அவருக்கு பாதபடி ஆக்கி போடுறாரு. சத்துருக்களை கீழ்ப்படுத்தணும், அதுக்கு தான் வரங்கள் கொடுக்கப்படுது. நான் சொல்ல, பைபிள் அப்படிதான் இருக்கு. நீ வலது பரிசுல உட்கார். அப்ப இவரு உன்னதத்திற்கு ஏறி வரங்களை கொடுக்கார். இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது சபைக்கு வரங்கள் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? நான் முதல்ல சொல்லிட்டேன், பரிசுத்தாவியனும் ஆவிக்குரிய வரங்கள் தான். பரிசுத்தாவியனும் எதுக்கு வர்றாரு? மனவாட்டியை சபையை ஆயத்தப்படுத்தணும். மனவாட்டி சபை எப்படி எதுக்காக ஆயத்தப்பட முடியல? எதனால ஆயத்தப்பட முடியல? சத்துரு பல விதங்கள்ல என்ன செய்யறான்? தந்திரமா சபையை பின்வாங்க செய்கிறான், விசுவாசத்துல இருந்து வழிவிலக பண்ணுகிறான், சத்தியத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறான், சத்தியத்தை விட்டு விலக செய்கிறான். அப்போ இப்படிப்பட்ட சத்துருக்களை சில பாருங்க, சாத்தம் நேரடியா வரல, உலகத்தின் ஆசாபாசங்கள் மூலமா சபையை சீர்குலைய பண்ண அதிகமாய் முயற்சிக்கிறான். மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வந்து அதிகமாய் முயற்சிக்கிறான்.
நான் கரெக்டா ஒரு நாளை எனக்காக ஒரு 5 நிமிஷம் பொறுத்துங்க, கரெக்டா நாளைகளுக்கு முடிச்சிருவோனே. எனக்கு ஒரு 5-6 நிமிஷம் தான், தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அப்போ சத்துரு ஒவ்வொரு விதத்திலையும் கொண்டு வந்து பலவிதமான சத்துருக்கள் மூலமா நமக்கு சோதனை. அது ஒருவேளை நாடகம் மூலமா இருக்கலாம், சினிமா மூலமா இருக்கலாம், பலவிதமான உலக கவர்ச்சிகளா இருக்கலாம், மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக செய்கைகளா இருக்கலாம். இதன் மூலமா சத்துரு என்ன செய்கிறான்? எப்படியாவது சபையை என்ன செய்யறான்? கரைப்படுத்த துடிக்கிறான். அப்ப வசனம் என்ன சொல்லுது? அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தார். எதுக்காகன்னு பார்த்தா அவர் உன்னதத்துக்கு ஏறாருங்கிறது அவருடைய பிதான் வலது பரிசுல இருக்கிறா. எதுக்காக? உங்களுடைய சத்துருக்கள் உமக்கு பாதுபடியாக்கும். எங்க சத்துருக்கள்? எங்க பரலோகத்துல இருக்காங்களா? இங்க. அதனாலதான் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று. குதிகால்ங்கிறது சபைக்கு அடையாளம். ஏன்னா நம்மளாம் சரீரத்தின் அவயவங்கள். கிறிஸ்து தலை அப்படின்னா சரீர அவயவங்கள், இதெல்லாம் சரீர அவயவங்கள். கிறிஸ்துவை அவன் வந்து நசுக்க முடியாது. நல்லா வச்சுக்கோங்க. அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிகாலை நசுக்குவான்னா அவர் என்ன நசுக்க முடியும்? அவர் சபைக்கு வரக்கூடிய துன்பம், உபத்திரவம், இந்த பாடுகள் எல்லாம் நான் கடந்து போகணும். அதுக்குதான் வரங்கள் கொடுக்கப்படுது. அவ சபையில தீர்க்கதரிசனம் சொன்னோன்னே பேசி ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிதான் ஒரு சபையில பேசிட்டாங்க. ஒரு சகோதரி எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க அனிபாஸ்ல பேசி ஏதோ கர்த்தர் சொல்றாரு. சகோதரி பத்மா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் தெரியல, ஒரு சகோதரி பேரை சொல்லி உங்களை இது நீ வந்து சரியில்லை, நீ இந்த இடத்துல நீ தவறு செய்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்றேன்னு சொன்ன உடனே சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே அந்த சகோதரிக்கு ஆவி நிறைவு வந்துச்சு. ஒரு பத்மான்னு சொல்லணும் ஒரு உதாரணத்துக்கு. அந்த சகோதரி டக்கு ஆவியில நிறைஞ்சி தீர்க்கதரிசனம் சொன்னாங்களே, அந்த அம்மாவுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. சகோதரி நீ சரி கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாசியை பேசிட்டு முடிச்சிட்டாங்க. உடனே இந்த அம்மா அங்க நிறுத்ததான் தாமதம், இங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் சரி கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்ற தீர்க்கதரிசனம் இப்படி சொல்லிக்கிட்டே மாறி மாறி சொன்னாங்களா. அப்புறம் இந்த அம்மா வந்து அங்க வந்துட்டாங்க. வந்து சண்டை, முட்டியை பிடிச்சி சண்டை நடக்கு. சபை நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த உண்மையான சம்பவம். குற்றப்படுத்துறதுக்கு நான் சொல்ல நினைக்காதீங்க. வரங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்ப தீர்க்கதரிசனம் வரம் கிரியை செய்யணுமா? என்ன செய்யணும்? இப்ப சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிரியை செய்யும். இங்க கூடி இருக்கும் மட்டும் கிடையாது, முடியும் போது கூட என்ன சகோதரர் ஒரு சோகமா இருக்கீங்களா என்ன? உடனே ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு ஒரு சகோதரர் தீர்க்கதரிசனம் வரம் என்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கிரியை செய்யலாம். சிலருக்குள்ள அப்படி இருக்கும். சோகமா இருக்கீங்க, இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை இப்படி இருக்கு, இதை சொல்லி இது தீர்க்கதரிசனம். அப்ப ஏன் சூழ்நிலையை அறிஞ்சு அப்படி இந்த வசனம் இருக்குதே, கரெக்டா அந்த வசனம் எனக்கு வெளிப்பட்டு. அப்ப சகோதரர்களுக்குள்ள தேற்றுதலை உண்டாக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. சகோதரிமார்களுக்குள்ள ஒரு தேட்டுதலை உண்டாக்க முடியுமா முடியாதா? முடியும். எதன் மூலமா? உங்க சொந்த வார்த்தையினாலயா? வசனத்தினால. வசனத்தை எடுத்து காமிச்ச உடனே இன்னொரு சகோதரி யோசிப்பாங்க, ஐயோ என் வீட்டு பிரச்சனை அப்படியே அதுக்கு தீர்வு அழகா வசனத்தை காமிச்சு கொடுத்துட்டீங்களே. இப்படி ஒவ்வொருவரையும் வசனத்தினால தேற்றுகிற தீர்க்கதரிசன ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. ஆவோன்னு கத்துறது கிடையாது. கத்திட்டு இதோ கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து சாந்தமா சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தியை உண்டாக்குறதுக்கு, படிப்பினை உண்டாக்குறதுக்கு ஆட்கள் தேவை. இதை பார்த்துட்டு வர்றோம். இதுல எபேசியர் 4 உன்னதத்துக்கு ஏறிதான் வரங்களை நினைச்சாரு கொண்டு வர்றார். வரங்களை கொடுத்துதான், அதோட நான் முடிச்சிருந்தேன். இந்த எபேசியர் 4 வரங்களை கொடுத்து அவர் என்ன பண்றாரு பாத்தீங்களா? அழகா போட்டிருக்கு. வரங்களை கொடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த 11 போட்டிருக்கு. 11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். அதனால நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்கள் ஆகும்படியாக, அவ்வளவுதான். அப்படி செய்தார். அது சொல்லிட்டுதான் 16 சொல்லிட்டார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குறது. அப்ப எப்படி ஒவ்வொரு அணுவும் இசைவாய் இணைக்கப்பட்டு சபையினுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சியை எழுப்பி விடுகிறதோ, அதே போல சபையினுடைய வளர்ச்சிக்கு இந்த வரங்கள் அழைப்பு பாருங்க. அப்போஸ்தலர் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. அதுக்கு மேல வரங்களை பத்தி போட்டிருக்கா போடலையா?
வரங்கள் இருக்கு, ஊழியங்கள் இருக்கு, அவங்க மூலம் நடக்கிற கிரியைகள். இது எல்லாமே சபையை பக்தி விருத்தி அடையப்படுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப இதுக்காக தான் சபைக்கு வரங்கள் கொடுக்கப்படுது. இதான் இதனுடைய ஒட்டுமொத்தத்தை தான் முதலவே சொல்லிட்டேன். மணவாட்டி, ஏற்ற மணவாட்டியாய், கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்தாவியானவரும் அவருடைய வரங்களும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சரியா நம்ம அறிந்து, எனக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி என்ன வரம் தந்திருக்கீங்களோ அந்த வரத்தை நான் சரிதமாக சபையில நான் பயன்படணும் ஆண்டவரே. ஒரு அவையும் பாடுபட்ட எல்லா அவைகளும் பாடுபடுது. என் கை மட்டும் சுண்டு விரல் வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அவயத்துக்கும் வேதனை இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? ஒரு வேலை என்னால செய்யவே முடியாது. ஒரு அவையும் பாடுபட்டா கூட மற்ற அவைகளும் சேர்ந்து பாடுபடுகிற அளவுக்கு கிறிஸ்துவின் சரீரமா நம்ம எல்லாரும் எழும்பணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இருக்கிடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேறப்பட்ட தருணத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாய் நாங்கள் ஆண்டவரே கட்டி எழுப்பப்படும் ஆங்காங்கே நாங்கள் இருந்தாலும் தேவரே, நம்முடைய ஆண்டவரே சபைக்கு நல்ல வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய விதத்துல எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக வரங்கள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே ஏதோ உதவாக்கரை அப்படிங்கிற அடிப்படை சபைக்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்றோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு விதமான பயன்பாடு இருக்கிறது ஆண்டவரே. அந்த பயன்பாட்டுல நிலைத்திருக்க பாக்கியம் தாங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வந்திருக்கிற யாவரையும், வெளியூர்ல இருந்து உள்ளூர்ல இருந்து வந்திருக்கிற எல்லாரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை கூட்டத்திங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.